வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் தேர்ட் எக்ஸசைஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரோமன் மட்டும் பார்க்கலாம்ப்பா. இதில் வந்து உங்களுக்கு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பார்த்தாலே எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Z1 + Z2 ப்ராக்கெட் போட்டுட்டு Z3 அகைன் இந்த பக்கம் வந்து Z2க்கும் 3க்கும் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த பேசிக்கும் தெரியாது, இதோட இன்ட்ரக்ஷன் கூட தெரியாது சார் அப்படின்னாலுமே நோ ப்ராப்ளம். நீங்கள் இதை பார்த்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரும்போது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து ஆட் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? Z1 Z2 Z3. இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை மறந்துடுங்க. நம்ம வில் கம் பேக் டு யுவர் ஆர்டினரி ரியல் நம்பர்ஸ். நம்ம உங்களுக்கு வெல்னோன்னு தெரிஞ்ச ஒரு நேச்சுரல் நம்பரை எடுத்துக்கோங்களேன். இப்போ 2 3 5 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ 2 3 முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 ஆட் பண்ணுற வர ஆன்சரும், அதே மாதிரி 3 5 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 வர ஆன்சரும் ஒன்றா தான் இருக்கும் நமக்கு ஆர்டினரி நேச்சுரல் நம்பரை பொறுத்த வரைக்கும். அப்படி தானே? இங்கே 2 + 3 என்ன? 5 5 + 5 10ன்னு வரும். அதே மாதிரி 3 + 5 8 8 + 2 10 தான் வரும். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் வந்து நேச்சுரல் நம்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அடிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஆர்டரில் ஆட் பண்ணாலுமே ஆன்சர் உங்களுக்கு எப்போவும் சேமாக தான் வரும். சிமிலர்லி மல்டிப்ளிகேஷனும் அதே தான். சப்போஸ் நீங்கள் 2 × 3 × 5 பண்ணாலும் இல்லை 2 × 3 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். அப்படி தானே? இங்கே பாருங்கள், 3 5s are 15, 2 × 15 30 வரும். அதே மாதிரி 2 3s are 6, 6 × 5 30 தான் வரும். ஸோ இப்போ நேச்சுரல் நம்பரில் இங்கே என்ன பண்ணணும், அதே தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பண்ண போகிறேன். புரியுதாப்பா? ஒரு ஐடியா கிடச்சிதான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஜஸ்ட்டு கவனிங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கோங்க. Z1 + Z2 + Z3 = Z1 + Z2 Z3. ஃபஸ்ட்டு LHS நடத்துக்கிறேன். LHS = RHS தான் போட போகிறேன். 2 சமமே. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அடிஷன். இது வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு இந்த LHSல ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இல்லை LHSை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. Z1 + Z2 போட்டுட்டு Z3. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சர் கூட Z3 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ Z1 + Z2 என்ன கொடுத்துருக்காங்க? 1 - 3i + -4i கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பொறுத்திருக்கும் நல்லா கவனிங்க. ரியல் நம்பர் தனியாக பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து நீங்கள் தனியாக பண்ணணும். அதுதான் ஜென்ரல் ரூல். ஸோ இங்கே ரியல் நம்பர் பொறுத்த வரைக்கும் 1 மட்டும் தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இந்த ஐட்டம் பொறுத்த வரைக்கும் -3 -4, அப்போ என்ன வரும் உங்களுக்கு? -7iன்னு வரும். புரியுதுங்களா? இன்டிஜர்ஸ் வந்து உங்களுக்கு சேம் சிம்பிளாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஆட் அண்ட் கீப் த சேம் சிம்பிள், அதுதான் ரூல். ஸோ 1 - 7i தான் வந்து எனக்கு Z1ஐயும் Z2வையும் ஆட் பண்ணால் வந்தது. இப்போ இவர் கூட இந்த Z3ஐயும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க பார்ப்போம். Z1 + Z2 கூட Z3யும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ Z1 Z2 நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 1 - 7i. இவர் கூட Z3 ஆட் பண்ணோம். Z3 யாராங்க? 5 இருக்காங்க. ஸோ 5. இப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு? ரியல் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் 1 + 5 6 வரும். இங்கே இமேஜினரி நம்பர் ஆட் பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன் 1 LHS. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் நம்பர் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் வந்தது. இப்போ அப்படியே கம்மிங் டு யுவர் RHS. RHS என்ன பண்ணலாம்? இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. Z1 + Z2 + Z3. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ Z2 வந்து என்ன போட்டோம்? -4i போட்டோம். Z3 வந்து என்ன போட்டோம்? 5 போட்டோம். அப்போ எழுதும்போது எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரியல் நம்பர் எழுதிட்டு தான் நீங்கள் இந்த ஐட்டம் எழுதணும், இமேஜினரி டேர்ம் எழுதணும். ஸோ 5 - 4i அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இவர் கூட Z1 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ Z1 + Z2 + Z3. Z1 வந்து என்னது? இது ஆல்ரெடி இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான். ஸோ 1 - 3i. இது கூட இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுங்கள். 5 - 4iன்னு. சரிங்களா? இப்போ தனித்தனியாக ஆட் பண்ணுங்க பார்ப்போம். ரியல் நம்பர்ஸ் 1 + 5 6, -3 - 4i -7i. அவ்வளோதான். சேமாக வந்துடுச்சு பாருங்கள். சேமாக தான் வரணும். இது அப்படியே நான் அதான் இங்கே சொன்னேன். உங்களுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம சின்ன வயசுலேருந்து படித்த நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர், அப்புறம் ரேஷ்னல் நம்பரு, அப்புறம் இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரியல் நம்பர் வரைக்கும் நீங்கள் இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷன் மல்டிப்ளைன்றது எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரிங்களா? அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் நீங்கள் எந்த ஆர்டரில் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி நம்பர் சிஸ்டம், எந்த நம்பர் சிஸ்டம் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் சேமாக தான் வந்து ஆகணும். புரியுதுங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஷோ தட்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வெரிஃபை கொடுக்கல, ஷோ தட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃப்ரம் 1 and 2 LHS = RHS ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு பிடிச்சிருங்க. சரியா?
இப்போது அடிஷனில் வச்சு என்ன பண்ணமோ இதே ஸ்டோரி தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், செகண்ட் சப்டிவிஷனுக்கு மல்டிப்ளிகேஷன் வச்சு பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அடிஷன் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பெட்டர் நான் போட்டுன்னு வரும்போதே நீங்களே கூட போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இனிமேல் புரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா? இப்போ அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதே Z1 Z2 Z3 அது வந்து மாறலை, அதே கொஸ்டின் தான். ஓகேவா? இதே கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம போட போகிறோம். சரிங்களா? அது போடலாமா? இப்போது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. Z1 Z2 Z3 நான் இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா Z1 Z2 மல்டிப்ளிகேஷன் தான் வந்து we are going to do now. சரிங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா Z1 Z2 கூட அப்புறம் Z3 மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்து Z1 வச்சுட்டு Z2 Z3 கூட மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயுமே வந்து யூ கேன் ஸ்டார்ட் வித் LHS. முதல்ல LHS எழுதிக்கோங்க. LHS ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா ப்ராக்கெட் டேம் வந்து எழுதும் Z1 into Z2. சரிங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். Z1 Z2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 1 - 3i இதுதான் Z1. Z2 வந்து என்னது -4i. வேணா அதை ஒன்று இங்கே எழுதிக்கிறீங்களா? ஏன்னா அது மேலே போயிடுச்சு, நான் இங்கே எழுதிடுறேன் பாருங்கள். Z1 வந்து 1 - 3i கொடுத்துருந்தாங்க. Z2 வந்து -4i கொடுத்துருந்தாங்க. Z3 வந்து வெறும் 5 மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அது ஒன்று எழுதிக்கோங்க. இப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோன்னா ஒரு டேர்மும் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம அல்ஜிப்ராவில் பண்ணுவோம்ல, பைனாமியல் இன்ட்டு மோனாமியல், அதே ப்ராசஸ் தான் இங்கேயுமே. அப்போது 1 × -4i என்ன வரும்? -4i வரும். அடுத்து இங்கே நல்லா கவனிங்க, -3iயை -4iயால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸை பாருங்கள், மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸு, அப்புறம் நம்பரு, அப்புறம் ஐ, இப்படி தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் இந்த ஆர்டரில். அப்போ தான் தப்புலாம் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்த்துக்கோங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அடுத்து 3 4s are 12. அடுத்து i × i ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஐ ஸ்கொயர் வந்தால் -1ன்னு தெரியுமா? அப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம்னா -4i -12ன்னு போட்டுக்கலாமா? புரியுதாப்பா? ஏன்னா இதோட வேல்யூ வந்து -1ப்பா, அதாவது 12 of i ஸ்கொயர்னா நான் -1 போட்டுக்கிறேன். ஸோ 12 × -1 வந்து -12. நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்? உங்களுடைய ரியல் நம்பர் தானே ஃபஸ்ட் எழுதணும். ஸோ -12 -4i அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு Z1 Z2. இப்போ இவர் கூட Z3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை எழுதிக்கோங்க. Z1 Z2 கூட Z3 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? -12 -4i கூட Z3 யார்? 5. ஸோ இது டேரக்ட் மல்டிப்ளிகேஷன் தான், ஈஸி தான். ஸோ -12 × 5 -60 வரும். அடுத்து -4 × 5 -20iன்னு வரும். இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன் 1. அதாவது இந்த சம்மில் செகண்ட் சப்டிவிஷனில் இது ஈக்குவேஷன் 1. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், LHS பொறுத்த வரைக்கும் Z1 Z2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் கூட Z3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது RHS வரும்போது Z2 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு Z1 வந்து நம்ம அடுத்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதையும் அப்படியே செக் பண்ணிடலாம், பார்த்துருங்க. RHS போட்டுக்கோங்க. RHS Z1 அப்படியே வச்சுக்கணும். Z2 Z3 நான் ப்ராக்கெட் இங்கே போட்டேன். சரி, ஓகே. இப்போ Z2 Z3 மல்டிப்ளை பண்ணுங்கள். Z2 வந்து எனது -4i, Z3 வந்து எனது வெறும் 5. சரிங்களா? அது வரைக்கும் பாருங்கள். இது அவ்வளோதான். இது டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் -20i மட்டும்தான் வரும். மைனஸும் ப்ளஸும் மைனஸு, 4 5s are 20, ஐ மட்டும்தான் வெறுமனே இருக்குது, அந்த ஐ மட்டும் போட்டுக்கோங்க. -20i. இப்போ இவர் கூட Z1 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ Z1 நம்ம என்ன போட்டிருக்கோம்? இதுக்கு மேலே 1 - 3i இருக்கா? ஸோ Z1 of Z2 Z3. Z1 தான் ஃப்ரண்ட்டில் எழுதணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பேக்கில் எழுதணும் கரெக்டாக தான் வரும், பட் நான் சொல்கிறேன் இதை ஃப்ரண்ட்டில் எழுதணும். ஸோ Z1 வந்து உங்களுக்கு 1 - 3i. இது கூட Z2 Z3 நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இதை மல்டிப்ளை பண்ணோம் 20iன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × -20 -20i மட்டும் வரும். அடுத்து இதை பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுப்பா. 3 20s are 60, i × i ஸ்கொயர். இப்போ i ஸ்கொயர் -1 வருமா? அப்போ நான் எப்படி எழுதலாம்? -20i -16 எழுதலாம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ரியல் நம்பரை ஃப்ரண்ட்டில் போடணும். ஸோ -60 -20i அப்படியே மேலே ஈக்குவேஷன் 1ஓட கம்பேர் பண்ணுங்கள் பார்ப்போம். சேமாக வந்துடுச்சா? அவ்வளோதான், முடிஞ்சது கொஸ்டின். சிம்பிள் பா இது. சரிங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம். வெரிஃபிகேஷன் கிடையாது, ஆக்சுவலாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சில டைம்ஸ் உங்களுக்கு வெரிஃபைன்னு கொடுத்துருவாங்க, பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வெரிஃபை கொடுத்துட்டாங்கன்னா வருமா வராதா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அடிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக அங்கே வந்தே ஆகணும். புரிஞ்சுதாப்பா? வெறும் அடிஷன் மல்டிப்ளிகேஷனை வச்சு மட்டும்தான் இந்த சம்மு கம்ப்ளீட்டாகவே இருக்குது. இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை தான் பண்ணுவோம். இன்னும் 2 சம் இருக்குது, அதேமாதிரி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். யூ கேன் வாட்ச் இட். அப்படியே இந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை சைடில் ஐக்கார்டில் தரேன், அதை பார்க்கலாம். நீங்கள் அதேமே பார்த்துக்கலாம். இதுவுமே சிமிலர் டு ஃபஸ்ட் கொஸ்டின் தான். என்ன ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூவ் பண்ணோம். இந்த கொஸ்டினில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூவ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே காம்பினேட்டடாக இருக்கும், அப்படி தானே? அங்கே வந்து நம்ம ஆட் மட்டும் பண்ணோம்.
மல்டிப்ளைனா மல்டிப்ளை மட்டும் பண்ணோம். பட் இங்கே பாருங்கள், இங்கே அடிஷனும் இருக்குது, மல்டிப்ளேஷனும் இருக்குது. அதே தான் இங்கேயும் அடிஷனும் இருக்குது, மல்டிப்ளேஷன். அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். சரிங்களா சார்? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது சார் கேட்பீங்க. இல்லை, இங்கே பாருங்கள், Z2 Z3 இங்கே இருக்குது ப்ராக்கெட்டில், இங்கே Z1 Z2 இருக்குது ப்ராக்கெட்டில். சரிங்களா? ஸோ 2 சப்டிவிஷன் இருக்குது. நான் பொறுமையாக சொல்லி தரேன், கொஞ்சம் கவனிங்க. அடிஷன் மல்டிப்ளேஷன் மட்டும் தான் பண்ண போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு யூ கேன் ரைட் ஃபஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டினில் LHS நான் டேரெக்டாக எழுதுறேன். LHS. ஸோ LHS என்ன சொல்லியிருக்காங்க? Z1 Z2 ப்ளஸ் Z3. நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்? Z2வையும் Z3யையும் ஆட் தான் பண்ண போகிறோம். Z2 என்ன கொடுத்துருக்காங்க? -7i. அடுத்து Z3 என்ன கொடுத்துருக்காங்க? 5 + 4i. சரிங்களா? ஸோ இங்கே ரியல் நம்பர்னு பார்த்தா 5 மட்டும்தான். -7 4 வந்து உங்களுக்கு -3iன்னு வரும். சில பேர் 11 போடுவீங்க. 11 எப்படி போட முடியும்? இந்த இருக்குது நெகட்டிவ் இருக்குது, இது பாசிட்டிவ் இருக்குது. அப்போ நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, செப்பரேட் தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ -7 + 4ன்றது -3i. ஓகே, அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற பார்ட் வந்து ஓவர். அடுத்து நான் என்ன பண்ணோம்? Z1 முன்னாடி போட்டு மல்டிப்ளை பண்ணோம். அப்போ Z1 ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு Z2 + Z3. Z1 என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் 3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 3 × Z2 Z3 நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்னது? 5 - 3iன்னு. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 3 5s are 15, 3 3s are 9. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஓகே, இதுதான் வந்து உங்களுடைய ஈக்குவேஷன் 1ப்பா. செக் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் புரியுதா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் அடிஷன் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த ப்ராக்கெட் இருக்கிற டேர்ம் மட்டும் அடிஷன் பண்ணியிருக்கேன். அப்படி ஆட் பண்ணும்போது நீங்கள் ரியல் நம்பர் தனியாக, இமேஜினரி டேர்ம் தனியாக பண்ணணும். அதனால தான் பண்ணியிருக்கேன். 5 தனியாக வந்துருச்சு. -7 + 4 -3i போட்டுட்டேன். இப்போ இதை உங்களுடைய Z1 கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3ன்றது வெறும் ரியல் பார்ட் மட்டும் தான், ஐலாம் எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. 3 5s are 15, 3 3s are 9ன்னு சொல்லிட்டு. அடுத்து அப்படியே RHS வாங்க. RHSல என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி செகண்ட் சப்டிவிஷன் போட்டேன்னா, செகண்ட் சப்டிவிஷன் கிடையாது, RHS வாங்க. இந்த RHSல வந்து Z1 Z2 Z1 Z3, அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஆட் பண்ணுவோம். Z1 Z2 ப்ளஸ் Z1 Z3. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். LHSல வந்து நம்ம ஆட் பண்ணதும் அப்புறமா மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம், அடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 ஆன்சரும் சேமாக வருதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ Z1 Z2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. Z1 Z2, அடுத்து இது நம்ம கண்டுபிடிக்கணும் Z1 Z3. அப்புறம் இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷனில் 1ல் இருக்கிற இந்த நம்பர் வந்து வரணும். அதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ Z1 Z2 மல்டிப்ளை பண்ணுங்க. Z1 எவ்வளோ? 3, Z2 எவ்வளோ? -7i. ஸோ இது என்ன கிடைக்கும்? -3 7 -21i மட்டும் வரும். அப்படி தானே? டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன்ப்பா, ஒரே சிங்கிள் டேர்ம் தான் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸில் வந்துடும். 3 7s are 21, i அப்படியே கூட போட்டுக்கோங்க. அடுத்து Z1 Z3 கூட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3 அப்படியே போட்டுட்டு Z3 வந்து என்னது? 5 + 4i. ஸோ 5 + 4i. ஸோ இங்கே என்ன கிடைக்கும்? 3 5s are 15, அடுத்து 3 4s are 12. ஸோ +12i அப்படின்னு வரும். சரியா? இப்போ இவங்க 2 பேரும் நான் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். இங்கே சிம்பிள் பார்த்துக்கோங்க, 2 பேரும் நான் ஆட் பண்ணோம். ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. Z1 Z2 ப்ளஸ் Z1 Z3 இஸ் ஈக்குவல் டு, 2 பேரும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம், -21i ப்ளஸ் 15 ப்ளஸ் 12i. ஸோ இங்கே ரியல் டேர்ம்ன்றது வெறும் 15 மட்டும் தான் இருக்குது. இங்கே இமேஜினரி பார்ட்ன்றது -21 12. ஸோ -21 12. சரிங்களா? அப்போ எப்படி எழுதுங்க நீங்கள்? இதை டிஃப்ரெண்ட் சிம்பிள்னால் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். அப்போ -9i மட்டும் அப்படி கூட வந்துடும். அவ்வளோதான், 2 சேமாக வந்துச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணாலும் இல்லை ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். சரிங்களா? ஃபஸ்ட் சம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து நான் நேச்சுரல் நம்பர் கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுவுமே வந்து உங்களுக்கு அதே கேட்டகரி தான். எந்த நம்பருக்கு நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும், மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இது சேமாக தான் வரும். ஆல் த ரிசல்ட் எழுதிருங்க, முடிஞ்சிடும். ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS, hence proved முடிச்சிருங்க. இல்லை நீங்கள் இதை மறுபடியும் எழுதணும், அந்த கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதை நீங்கள் மறுபடியும் எழுதணுன்னாலும் அதை நீங்கள் எழுதிட்டு கூட நீங்கள் ப்ரூவ்னு முடிக்கலாம். புரிஞ்சுதாப்பா? இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம், ஒன்றும் முடியல, ஓடுறாதுங்க. செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது. இது வந்து கால் பண்ணிக்கோங்க பாப்பா. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நான் அப்படியே செகண்ட் சம் கண்டினியூ பண்ண போகிறேன். செகண்ட் சம் என்னென்னா, Z3 வந்து வெளில இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே அப்படியே கொண்டு போகிறேன். இங்கே பாருங்கள், Z3 வந்து வெளில இருக்கும். அவ்வளோதான். இங்கே Z1 வச்சு நம்ம பண்ணோம்ல, அதே மாதிரி Z3 வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு கால் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த சம்ம கண்டினியூ பண்ண போகிறேன்.
இப்போ செகண்ட் சப்டிவிஷன் வாங்கப்பா அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுறேன். செகண்ட் சப்டிவிஷனில் அகெயின் ஆஸ் யூஷுவல் யூ கேன் ஸ்டார்ட் வித் யுவர் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் என்னது? Z1 ப்ளஸ் Z2, Z3 வந்து வெளில இருக்கும். எப்படி வந்து நமக்கு இங்கே Z2 Z3 கொடுத்துட்டு Z1 வெளில இருந்ததோ அதே தான் இங்கே, பட் Z3 வெளில இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. Z1ஐயும் Z2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன வரும் உங்களுக்கு? 3 ப்ளஸ் மைனஸ் 7i அப்படின்னு வரும். Z1 Z2 அப்போ இது டேரெக்டாக எப்படி எழுதலாம்னா 3 மைனஸ் 7i அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இதை Z3 கூட நான் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ Z1 ப்ளஸ் Z2வை Z3 கூட ஐ நீட் டு மல்டிப்ளை. ஸோ அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்கள் இதை? 3 மைனஸ் 7i Z3 வந்து என்னது? 5 ப்ளஸ் 4i கூட யூ நீட் டு மல்டிப்ளை. ஸோ மல்டிப்ளேஷன் பொறுத்தவரைக்கும் இங்கே 2 டேர்ம் இங்கே 2 டேர்ம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டோட்டலாக 4 டேர்ம் வந்து தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரீங்க? 3 5s are 15, அடுத்து 3 4s are 12i, அடுத்து 5 7s are 35i, அடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 7 4s are 28, i இன்ட்டு ஐ ஸ்கொயர் நான் டேரெக்டாக -1ன்னு போட்டுறேன். சொல்கிறது புரியுதுங்களா? இங்கேருந்து இது ரெண்டுத்தையும் நான் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதையும் நான் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது லாஸ்ட் டேர்மில் மட்டும் 7 4s are -28 வரும். i இன்ட்டு ஐ ஸ்கொயரை நான் டேரெக்டாக -1ன்னு போட்டேன். அப்போ இது நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ 28 + 15 வந்து உங்களுக்கு 43 வரும். 35ல் 12 மைனஸ் பண்ணிங்கன்னா 23 வரும். ஸோ -23i. பார்த்துக்கோங்க, இதுதான் உங்களுடைய எல்ஹெச்எஸ். செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக போட்டுருன்னா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடிஷன் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணணும், தப்பு இல்லாமல். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 43 - 23i தான் உங்களுடைய ஈக்குவேஷன் 1. அடுத்து இப்போ அப்படியே ஆர்ஹெச்எஸ்க்கு வாங்க. ஆர்ஹெச்எஸில் ஆஸ் யூஷுவல் நம்ம மல்டிப்ளை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடிஷனை வந்து அப்புறம் பண்ணுவோம். Z2 Z3 இங்கே செக் பண்ணிக்கோங்க, இதை பார்த்து எழுதுறேன். ஸோ ஃபஸ்ட்டு Z1 Z3 மல்டிப்ளை பண்ணோம். Z1 Z3 என்ன வரும்? Z1 என்னது? 3 டைம்ஸ், Z3 என்னது? 5 + 4i. இது திரும்ப 3 தான் இருக்குது. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 3 5s are 15, 3 4s are 12i. ஸோ இங்கே ஒரு பெருசாக பிரச்சனை இல்லை. அடுத்து Z2வையும் Z3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். Z2 வந்து என்னது? -7i, -7i 5 + 4i கூட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ -7 5 இங்கே என்ன வரும் உங்களுக்கு பாருங்கள், நல்லா கவனிங்க. -7i 5 வரும். அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்கள்? -35iன்னு எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு 7 4s are 28, இதுவுமே ஐ ஸ்கொயர் -1ன்னு நான் போட்டுக்கிறேன். அப்போ நீங்கள் இது எப்படி எழுதலாம்னா -35i + 28ன்னு போட்டுக்கலாம். சரியா? இப்போ இவங்க 2 பேரும் நான் என்ன பண்ணுங்க, சிம்பிள் பாருங்கள், ஆட் பண்ணோம். Z1 Z3 கண்டுபிடிச்சிட்டேன், Z2 Z3யும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவங்க 2 பேரும் நான் இப்போ ஆட் பண்ணால் எனக்கு அந்த ஈக்குவேஷன் 1 வந்து அதுதான் பார்க்கணும். ஸோ ஆட் பண்ணுங்க பார்ப்போம். Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 இஸ் ஈக்குவல் டு 15 + 12i -35i + 28. ரியல் பார்ட்டு தனியாக ஆட் பண்ணுங்கள். இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் என்ன வருது? 43 வருது. இதை சப்ட்ராக்ட் பண்ணேன், ஏன்னா சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ -23 வருது. ஐ போட்டுக்கோங்க. இதுதான் ஈக்குவேஷன் 2. ஸோ ரிசல்ட் வந்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. ஃப்ரம் 1 and 2 ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சம்ம முடிச்சிருங்க. சரியாப்பா? அவ்வளோதான்ப்பா. இல்லை இது நீங்கள் எழுதணுன்னா திருப்பி நீங்கள் எழுதிக்கலாம். என்னது? Z1 + Z2 Z3 ஈக்குவல் டு Z1 Z3 + Z2 Z3. இதையும் சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் எழுதுனாலும் எழுதிக்கோங்க. புரிஞ்சுதாப்பா இந்த கொஸ்டின்? போன கொஸ்டின் என்ன பண்ணமோ அகைன் அதான் சொல்கிறேன். போன கொஸ்டின் என்ன பண்ணமோ அதே தான் பண்ணியிருக்கோம். புதுசாக எதுவுமே கிடையாது. போன கொஸ்டினில் அடிஷன் மட்டும் பண்ணோம், மல்டிப்ளை மட்டும் பண்ணோம். பட் இங்கே வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதால. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் ஆல் நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? வெறும் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ணுறோம், வேறு எதுவுமே கிடையாது. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சைடில் ஐகார்டில் தரேன். சரிங்களா? நீங்கள் அதையுமே கூட பார்த்துக்கலாம். இது வந்து அந்த அளவுக்கு ஃபஸ்ட் சம் செகண்ட் சம் போட்ட அளவுக்கு லென்த்தாக போகாது. இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நமக்கு வந்து 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னென்ன? Z1 Z2 Z3ன்னு சொல்லிட்டு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர். இவங்க 3 நம்பருக்குமே we need to find both additive and multiplicative inverse கேட்குறாங்க. சரிங்களா? அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அடிட்டிவ் இன்வர்ஸ் இப்போ Z கொடுத்துருந்தாங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா -Zன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது நீங்கள் ஒரு Z இன்னொரு -Z கூட ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். 0 தான் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எந்த நம்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணால் 0 வருமோ அதுதான் வந்து கால்ட் ஆஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் வெறும் சிம்பிள் மட்டும் மாற்றினாலே போதும். அப்படி தானே? இப்போ 2 + 5iன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் எது கூட ஆட் பண்ணால் 0 வரும்? 2க்கு பதிலாக -2 போட்டணும், 5iக்கு பதிலாக -5i போட்டு ஆட்டோமேட்டிக்காக 0 வரும். அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் கோயிங் டு மேக் சிம்பிள் சேஞ்ச்.
சரிங்களா? யூ ஆர் கோயிங் டு மேக் சிம்பிள் சேஞ்ச். நம்ம வந்து ஆர்டினரி ரியல் நம்பருக்கு என்ன பண்ணமோ அதே தான்ப்பா. நீங்கள் 8th 9thலாம் பண்ணியிருப்பீங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2/3 இருக்குது. இந்த 2/3க்கு வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் நீங்கள் எப்படி எழுதிருப்பீங்கன்னா -2/3ன்னு எழுதிருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான். ஓகே, அதனால தான் நான் ஷார்ட்டாக சொன்னேன். சிம்பிள் மாற்றணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் எப்படி எழுத போகிறேன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1 Z2 Z3 நான் ஃபஸ்ட்டு எழுதுறேன். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸாக எழுதுறேன். சம்டைம்ஸ் உங்கள் டீச்சர்ஸ் வந்து Z1க்கு தனியாக அடிட்டிவ் மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் போட்டாலும் ஓகே தான். அப்படி தனியாக நம்பர் வைஸ் போட்டாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி கொஸ்டின் வைஸ் போட்டாலும் ஓகே. பட் நான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐ வில் ரைட் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஆர்டர் பிரச்சனை இல்லைப்பா, சரிங்களா? ஆர்டர் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு அடிட்டிவ் இன்வர்ஸ் போட்டுடுறேன். ஸோ Z1க்கு ஓகேங்களா? Z1க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து யார்? நீங்கள் ஒன்று எழுதிக்கிறீங்களா? அதை நீங்கள் சென்டென்ஸாக எழுதணும் அப்படின்னா எழுதிக்கோங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1 இஸ் ஈக்குவல் டு -Z1. அப்போ என்ன வரும்? மைனஸ் ஆஃப் Z1 என்ன கொடுத்துருக்காங்க? 2 + 5i கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? -2 -5i. இதை தான் நான் சொன்னேன். சிம்பிள் மட்டும் மாற்றினாலே போதும், முடிஞ்சிடும். அடுத்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z2 என்ன போடுவீங்க? -Z2 அப்படின்னு போடணும். ஸோ இங்கே மைனஸ் போட்டுட்டு Z2வே உங்களுக்கு ஆல்ரெடி நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னவாக மாறிடும்? பாசிட்டிவாக மாறிடும். ஸோ மைனஸ் உள்ளே போச்சுன்னா -3 வில் பிகம் +3 அண்ட் -4i வில் பிகம் +4i. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இது. யாரும் ஈவன் 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் பசங்க கொடுத்தா கூட பண்ணுவாங்க. இதெல்லாம் சிம்பிளை மட்டும் மாற்றி எழுதுங்கிறாங்கன்னா மாற்றி எழுதுருவாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியான மேட்ரு இது. அடுத்து லாஸ்ட்டு ai ஆஃப் Z3. ஸோ லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1 + iன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சிம்பிள் மாற்றுறீங்க. -1 + i. அப்போ எப்படி எழுதிங்க? -1 - i. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சது. அடிட்டிவ் இன்வர்ஸ் ஓவர். சரியா? இப்போ அடுத்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் தான் என்னென்னு பார்க்கலாம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் தான் என்னென்னா, இங்கே வந்து நான் என்ன சொன்னேன்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 0 வந்ததுன்னா நீங்கள் எதை ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ்னு சொன்னேன். பட் அடிஷனுக்கு பதிலாக வி ஆர் கோயிங் டு யூஸ் மல்டிப்ளிகேஷன். 0க்கு பதிலாக உங்களுக்கு 1 வரணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 5ன்னு இருக்குது. 5 வந்து நீங்கள் எது கூட மல்டிப்ளை பண்ணால் 1 வரும்? 1/5 கூட மல்டிப்ளை பண்ணால் இந்த 5 கேன்சல் ஆகிட்டு 1 வரும். ஸோ நம்ம இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணுறோம்? வி ஆர் டூயிங் திஸ் ப்ராசஸ் கால்ட் ரெசிப்ரோக்கல். ஞாபகம் இருக்குங்களா? 2/3 போட்டால் 3/2ன்னு எழுதுவோம். -5/6 போட்டால் -6/5ன்னு எழுதுவோம். சரிங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கான்செப்ட் வைஸ் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் சிம்பிள் மாற்றணும், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் ரெசிப்ரோக்கல் பண்ணணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ செகண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ ஒன்று ஒன்றா போட்டுறேன் தனித்தனியாகவே. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு எழுதிட்டேன். அப்போ என்ன பண்ணோம்? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1 = 1/Z1. புரியுதுங்களா? அப்போ தான் வந்து நீங்கள் என்ன எழுதுங்க? Z1 × 1/Z1 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போது ரெசிப்ரோக்கல் தான் வந்து உங்களுக்கு என்னது? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஆனால் நம்ம என்ன எழுதணும்? இப்படி நிறுத்தக்கூடாது, அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு எழுதணும். புரியுதுங்களா? ஸோ அப்போது 1/2 + 5i. இது வந்து Z2க்கு. சரிங்களா? இது வந்து Z1க்கு நான் எழுதுகிறேன். இப்போ எப்போவுமே ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம்ல, டினாமினேட்டரில் வந்து உங்களுக்கு ஐட்டம் வரக்கூடாது. அப்போ மேலேயும் கீழே நீங்கள் என்ன பண்ணணும்? இதோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 - 5i, இங்கேயுமே 2 - 5i. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். மேலே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, 2 - 5i தான் வரும். கீழே என்ன வரும்? ஒரு டேர்ம் ப்ளஸில் இருக்குது, ஒரு டேர்ம் மைனஸில் இருக்கா? அப்போது 2² - 5i². அப்போ இது என்னவா மாறும்? 2 - 5i/2² 4. இங்கே நல்லா கவனிங்க. i² வந்து என்ன ஆகும்? -1. அப்போ -1 -1 +1 ஆகிடும். ஸோ +5. சொல்கிறது புரியுதாப்பா? இது 25பா, சாரி 25. 5i இப்போ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். 5i² அப்படின்னா என்னென்னா 25i² வரும். ஸோ -25ன்னு வரும். ஏன்னா i² வேல்யூ நமக்கு -1ன்னு தெரியும். இங்கே ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்குல்ல, அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டுக்கான சொல்யூஷன் வந்து 2 - 5i/29 தான் உங்களுடைய ஃபஸ்ட் ஆன்சர். அதாவது Z1க்கான, அதாவது 1/Z1 வந்து இதுதான். புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி Z2க்கும் Z3க்கும் நம்ம போடணும். புரிஞ்சுதா இது வரைக்கும்? அடுத்து செகண்ட் போயிடலாமா? mi ஆஃப் Z2 = 1/Z2. அப்போ என்ன எழுதணும்? 1/Z2 உடைய ரியல் நம்பர், சாரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? -3 - 4i கொடுத்துருந்தாங்களா? இதேமே நீங்கள் சிம்பிள் மாற்றி மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அதாவது இங்கே நீங்கள் மாற்றும்போது நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுற நம்பர் வந்து இந்த ஐ டேர்முடைய மிடில் டேர்முடைய சிம்பிள் மட்டும் மாற்றினா போதும். சரிங்களா? இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? 2 வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த 5iக்கு மட்டும்தான் நான் வந்து மேலே சிம்பிள் மாற்றி எழுதியிருக்கேன். இங்கேயுமே -3 உங்களுக்கு அப்படியே தான் இருக்கணும். இந்த நடுவில் இருக்கிற மைனஸ்க்கு பதிலாக நீங்கள் ப்ளஸ்ஸு வந்து மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு நினச்சி மாற்றிடாதீங்க. சரியா? ஸோ இப்போது மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலே
1 மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. இங்கே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம்னாலே நீங்கள் ஸ்கொயர் தான் எழுதணும். ஸோ -3 ஸ்கொயர்ட் அடுத்து 4i ஸ்கொயர். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், 4i ஸ்கொயர் என்ன வரும்? -16 வந்துடும். அப்படி தானே? ஏன்னா i ஸ்கொயருக்கு நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் 1 சொல்லிட்டு. அப்போ இது எப்படி எழுதுவீங்க நீங்கள்? -3 + 4i by 9 + 16 அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ திஸ் வில் பிகம் வாட்? -3 + 4i by 25. இதுதான் வந்து உங்களுடைய 1/z2. முடிஞ்சதா? தேர்ட் சம் வந்து சார் நானே ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நீங்களே ட்ரை பண்ணலாம். அதாவது z3 வந்து நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ஸோ mi of z3. ஸோ என்ன வரும்? 1/z3 வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அவங்க? 1 + i கொடுத்துருந்தாங்களா? சரிங்களா? அப்போ எப்படி எழுதுங்க நீங்கள்? 1 - i by 1 - i அப்படின்னு போடணும். அப்போது 1 - i மட்டும் மேலே போயிடும். இது வந்து 1 ஸ்கொயர், அடுத்து வெறும் i ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். அப்போ i ஸ்கொயர்னா என்ன? -1 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 - i by 1 + 1ன்னு வரும். ஸோ 1 - i by 2 தான் வந்து லாஸ்ட்டுக்கான ஆன்சர். சிம்பிள்ப்பா. நீங்கள் போன சம்லாம் நம்ம லென்த்தாக போட்டோம் நம்ம, அப்படி தானே? இந்த சம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் லென்த்தாக போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாகவே எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து z3 உடைய இன்வர்ஸ், அதாவது 1/z3. புரிஞ்சுதாப்பா? அவ்வளோதான். மேபி உங்கள் டீச்சர்ஸ் இது எப்படி போடுவாங்க அப்படின்னா, ஒரு நம்பரை எடுத்து கூட போடுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு z1 எழுதிட்டு அதுக்கான AIMI போட்டிருப்பாங்க, அடுத்து z2 எழுதிட்டு அதுக்கான AIMI போட்டிருப்பாங்க, அடுத்து z3 போட்டுட்டு அதுக்கான AIMI கூட போட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம இஷ்டம் தான். சரிங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஓகே, நமக்கு தேவை சம்ம முடியணும். அதனால் நான் வந்து இப்படி, அதாவது நான் ஒன்றா எடுத்தால் உங்களுக்கு புரியுன்றதுக்காக எடுத்துட்டேன். புரியுதுங்களா? இப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒன்றா எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதேமாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸுமே எல்லாத்துக்கும் நான் ஒன்றா எடுத்தால் உங்களுக்கு புரிஞ்சிடுறதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டில் நான் போட்டிருக்கேன். உங்கள் டீச்சர்ஸ் அப்படி எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் அப்படி எழுதுறதுனாலுமே பரவாயில்ல. சரிங்களா? பட் கான்செப்ட் புரியணும். நான் 2 விஷயம் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் சிம்பிள் மட்டும் மாற்றினா போதும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் அதை நீங்கள் ரெசிப்ரோக்கலை எழுதிட்டு, ரெசிப்ரோக்கல் எழுதினாலே ஆப்வியஸ்லி நீங்கள் கான்ஜுகேட் மேலே கீழே எடுத்து மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் லென்த் ஆச்சு. சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம என்னென்ன பண்ணோம்னா, சில ப்ராப்பர்ட்டிஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு கடைசி இந்த தேர்ட் சம்மில் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளை இன்வர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். இந்த எக்ஸ்ப்ளனேஷன், இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டிட்டு, ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும்னாலும் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் ரிப்ளை டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் ஐ வில் கெட் மோட்டிவேட்டட் டு போஸ்ட் மோர் அண்ட் மோர் வீடியோஸ் ரெகுலர்.